ஒருத்தி இருக்காங்க. எல்லாமே எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. எல்லாரும் யாரையா சொல்ல முடியுமா? நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. உங்க கணவர் எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு? அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது பெருமையாக இருக்காங்க. ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவளால முடியுதுன்றதுனால ரெண்டு வச்சுட்டு இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். இணையத்தில் இந்த அக்கா பேசின ஒரு வீடியோ வந்து செம வைரலாக போயிட்டு இருக்குது. நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் வந்து பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு அடாப்டட் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி. அதை தொடர்ந்து இந்த அக்காட்ட கேள்வி கேட்டால் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறாங்க கேளுங்க. இந்த அக்கா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் எத்தனை பேரை வச்சுக்கிட்டா என்ன, அவரால் முடியுது. இன்னும் சொல்ல போனால் என் கணவர் கூட என்ன பண்ணுறாரு, 2 பேரோட தான் இருக்கிறாரு. என்னைய அதாவது அது திறமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கள்ளக்காதல் திருமணம் தாண்டிய உறவை திறமைங்கிறாங்க. இந்த அக்கா எப்படிப்பட்ட ஒரு அக்காவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கேளுங்க. விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாத்தாரு. குடும்பம் வேற, இது வேற. நாட்டுல யாரு தான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க. எல்லாமே எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. ஆடாங்க அப்பா, இந்த அக்கா எப்படி விட்டுவது பார்த்தீங்களா? நாட்டில் யாரை தான் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருக்கா, எல்லாமே ரெண்டு ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அக்கா வந்து எப்படி அதை ஃப்ளூயண்டாக வந்து பேசி பாருங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னா அது பேசலாம். ஆனால் நாட்டில் இருக்க எல்லாருமே ரெண்டு ரெண்டு தான் வச்சுருக்காங்கன்னா, இப்போ நான்லாம் ரெண்டெல்லாம் இல்லைப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, நம்ம ஆளுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆண்கள்லாம் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் வந்து வாழ்கிறாங்க. ஆனால் இந்த அக்கா என்ன சொல்லுது, ஊரில் இருக்க எல்லாருமே ரெண்டு ரெண்டு வச்சுக்கிறாங்குது. இவங்க தலைவர் அப்படி இருக்கார் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டமைக்கிறதா வந்து இங்கே நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி பெண்மணியெல்லாம் வந்து நாட்டுக்கு கேடு அப்படின்னு தான் சொல்லணும், வீட்டுக்கும் கேடு. நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. உங்க கணவர் எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு? அது அவரோட நான் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஆள் கேட்குறாரு. உங்கள் வீட்டில் கூட இருக்கா அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டில் கூட தான் இருக்கான். ஏன் கணவரே, இதை கேளுங்க. எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு? அது அவரோட தனிப்பட்ட. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் இருக்காராம். அது என்ன இருக்கான் பார்த்தீங்களா? இப்படி ஒரு மனைவி யாராவது சொல்லுவாங்களா? கட்டுன மனைவி விட்டுட்டு பிறகு ஒரு பெண்ணை பார்க்குறதே கேவலம், அசிங்கம் சொல்லி தான் இவ்வளோ நாளாக நம்ம வந்து கட்டம் வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு நடிகர் வர்றாரு, வந்தோடனே தமிழ்நாட்டு பெண்கள் பாருங்கள், என் கணவனே இன்னொருத்தி கூட தான் வந்து இருக்கிறான், அது அவனோட திறமை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பிரச்சனை அது. பெருமையாக இருக்காங்க. ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவளால முடியுதுன்றதுனால ரெண்டு வச்சுட்டு இருக்காரு. சந்தோஷப்பட விஷயம் முடியுதுல, அதனால் 2 வச்சுருக்காருன்னு சொல்லி இந்த அக்கா சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, ஐயோ காரி துப்பணும் போல இருக்குது. முடியுதான் அதனால் 2 வச்சுக்கலாமா? என்ன முடியுது? கட்டுன பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை பார்க்கறதே தப்பு. அந்த பெண்ணோட கள்ளக்காதல் இருக்கே தப்பு. அதை சொந்த பொண்டாட்டி வந்து அது அவனோட திறமை, அவனோட உரிமை, அவனுக்கு முடியுது அப்படின்னு பேசுகிறது வந்து இதெல்லாம் எந்த பின்னணியில் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கேள்வி கேட்டால் விஜய் அவர்கள் செய்கிறது தப்பு, சரி அதோட நிப்பாட்டணும் இல்லையா? அது பர்சனல் லைஃப் வரையும் போய் இவங்க பேசுறது வந்து எப்படிப்பட்ட ஒரு பேச்சாக இருக்குன்னு பாருங்கள். அவரால் முடியல, கழட்டி விட்டு போனாதான் அது பிரச்சனை. வச்சு சமாளிக்கிறாருல்ல, இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அவரால் முடியுது வச்சுக்கிறாரு, முடியலன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு போனால் தான் பிரச்சனை, வச்சுக்கிறாருல. ஐயோ எப்படியெல்லாம் இந்த அக்கா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். சொந்த கணவனையே பிரிது ஒரு பெண்ணுக்கு வந்து விட்டு கொடுத்தவங்க எப்படி தான் அவங்க பேச்சே வந்து அப்படி தான் இருக்குது. முடியுதில்ல, விட்டுட்டு போலையில், வச்சுருக்காருல, பொண்டாட்டியை வச்சுருக்காரா, அப்பாட்டியை வச்சுக்கிறாரா, கள்ளக்காதலி வச்சுக்கிறாரா, அது ஒரு பெருமை தானா இந்த அக்காவுக்கு? ஒழுங்கா இருக்காங்க, அவரு மட்டும் தப்பு பண்றாரு. தப்பு பண்ணா கூட அவர் வந்தா தேர்தலுக்கு வந்தா நல்லா இருக்கும். அது அவரோட திறமைக்கு பரிசு இல்ல. தேர்தலுக்கு வந்தால் ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவோம். இன்னும் 2-3 வச்சுக்கிட்டா கூட ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லி இந்த அக்கா பேசுகிற பேச்சு இருக்கே, எப்பா சாமி, இந்த மாதிரி பெண்கள்லாம் தமிழகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்போது நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு பக்கம் ஈனம், மொழி, தமிழ்நாடு, மண்ணை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், காவேரி வந்து தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த உரிமைக்காக பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. 2 கல்யாணம் பண்ணுறது தான் முக்கியம். 2 கல்யாணம் பண்ணுறது தான் திறமைன்னு அதில் போய் பண்ணுங்கப்பா. பார்த்தீங்களா தாவைக்கா சேர்ந்த அக்கா? இது எப்படி ஏதோ சொல்ல வந்தேன், ஆனால் ஏதோ மாற்றி சொல்லிட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்க வரையும் யாருமே வர முடியாது. விஜய் தான் நிரந்தர சிஎம்மாக வந்து இருக்க முடியும். இந்த மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரியான எந்த அறிவும் கிடையாது, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு இருக்கலையே வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனைங்கிறது கீழ்த்தரமான சிந்தனை. என் புருஷன் எனக்கு மட்டும்தான், என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் நினச்சாதான் அது வந்து ஒரு வாழ்க்கையாகும். ஏன்னா கல்யாணம் பண்ணுறோம், புள்ள பிறக்கிறோம் அப்படின்ட்டு போகணும். ஆனால் இந்த அக்கா மாதிரியான ஆட்கள்லாம் சமூகத்துக்கு வந்து கேடு.
இந்த கேடுக்கு வந்து காரணம் அடித்தளம் போட்டது யாருன்னா நம்மளுடைய இளைய தளபதி தளபதியாக இருந்து இப்போ வந்து முதலமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எது செஞ்சாலும் தப்பு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு, அந்த மைண்ட் செட்டு காரணமாக தான் இவங்க இவ்வளோ தூரம் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய கணவனுக்கே 2 தான் இருக்குது, அதனால் எனக்கு பெருமை தான், அது திறமை, விட்டுட்டா போயிட்டார், வச்சு இருக்கார்ல, ஓட்டு போடுவோம், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்னென்னமோ அவங்க பேசுகிறது வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பெண்மணி. நாம் தமிழ் கட்சிக்கார கொஞ்சம் திருந்துக்கப்பா, வர்ற இடைத்தேர்தலையாவது இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுங்க, மலையை காப்பாற்றணும் மண்ணை காப்பாற்றணும் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ 2500 பணம் 5000 பணம் அதை கொடுத்துட்டா அவங்க தலைமை எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் இதே மாதிரி தான் இன்னொரு பெண்மணியோட பேசியிருப்பாங்க, அதை கேளுங்க. இந்த பெண்கள்லாம் எப்படி தான் இப்படிலாம் பேசுனாங்களோ தெரில. குப்பை பொறுக்கிறவன் 2 வச்சுருக்கிறான், இன்னொருத்தன் 2 வச்சுருக்கிறான், அவன் 4 வச்சுருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னடா சமூகமே குப்பையாக போச்சு, குப்பை சமூகம். இந்த தாவேகா விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நடிகர் அவர் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், அவருக்கு வந்து எல்லாமே அவர் வந்து எது வேணால் பண்ணலாம், அது சரிதான், அது மாசு தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். குப்பை பறக்கிறவன் 2 வச்சுருக்கானா, அடுத்து யார் வச்சுருக்காமா, குப்பை பிறக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சுருக்கானா, கூட்டுறவன் 4 புருஷன் வச்சுருக்கானா. ஐயோ காசு இல்லாதவன். இந்த பேச்செல்லாம் எப்படி வருது? இந்த பேச்செல்லாம் எதோட அடிப்படையில் வருது அப்படின்னா, அவங்க தலைவரை வந்து நியாயப்படுத்துறதுக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்கிறது தான் தமிழருடைய கலாச்சாரம். அப்படி தானப்பா இருக்குது மேக்சிமம் எல்லா வீட்லேயும். இது என்னடா இது தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை. 4, 2, 10, காசு இல்லாதவன் கூட 10 வச்சுக்கிறானா. காசு இருக்கிறவன் 1 வச்சே சமாளிக்க முடியல, காசு இல்லாதவன் 10 வச்சு சமாளிக்கிறானா. அப்போ என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, விஜய் அவர்கள் குறித்து இந்த விமர்சனம் வருது இல்லை, விஜய் அவர்களை வந்து அடல்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க குறிப்பிட்ட நடிகையோடன்னு சொல்லி சங்கீதா சொல்கிறாங்கள்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் அசிங்கமாக ஆபாசமாக, இது ஒரு அசிங்கன்னு தெரியல அவங்களுக்கு. இந்த வீடியோ வந்து போகும் தெரியாதா, இந்த வீடியோ பார்த்து 4 பேர் நம்மளை காரி துப்புவானே, ஏன் நம்ம புருஷனே பார்த்தா கூட நம்ம காரி துப்புவானே, நம்ம பிள்ளைங்க பார்த்தா நம்மளை காரி துப்புமே அப்படிங்கிற எந்த சிந்தனையுமே இந்த அம்மாவுக்கு இல்லை. இந்த அம்மாவுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 38-40 வயசு இருக்கும், கண்டிப்பாக ஒரு 10-15 வயசில் ஒரு புள்ள இருப்பான், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையே இருக்கும். அந்த பொம்பளை பிள்ளை பார்த்தா என்ன ஒன்றும்னா, நம்ம அம்மாவே சொல்லிடுச்சுல 2 கல்யாணம் பண்ணிக்கலாம், 4-5 வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பையனை இப்போயே பார்த்து கெட்டு போயிடுவான். இந்த மாதிரி சீரழிவு கலாச்சாரத்தை தான் அந்த திரைப்படங்கள் மூலியமாக விஜய் ஆல்ரெடி வச்சிருக்காரு. அந்த விதத்தோட ஒரு அடையாளமாக தான் அவரும் வந்து வாழ்ந்து காட்டுறாரு. அவர் வாழ்ந்து காட்டுறதுக்கு அடையாளமாக தான் இந்த பெண்லாம் வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் கமாண்டில் உங்கள் கைவண்ணத்தை காட்டிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.